நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் சிந்தையிலையும் இந்த பீஸை நான் பேசுகிறேன். நீங்க ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். நீங்க இல்லாம உண்டாக்கப்பட்ட எதுவும் உண்டாக்கப்படலை. சில நேரத்துல எங்க மைண்ட்ல ஏதோ எப்படியோ ஒரு இடத்துல அப்பியர் ஆன மாதிரியும் டிஸ்கனெக்டடா இருக்கிற மாதிரியும் அப்படிப்பட்ட மாயையான சிந்தை யாருக்காச்சும் இருக்குமானா, we release these words. You are a wonderful creation of God. You're fearfully and wonderfully made அப்படின்னு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு. நீங்க வேண்டும் வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை உருவாக்கி உங்க தாயின் கருவுல உங்களை வாட்சி அனுப்பி இருக்கிறாரு. ஸோ you're precious, you're most wanted, you're not an accident. Thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி. இந்த ஹீலிங் வேர்ட்ஸ் ஒருத்தருடைய இருதயத்துக்குள்ளும் போகிறதுக்காக நன்றி. அவங்க பிறப்போட அந்த இம்பார்ட்டன்ஸை அவங்க புரிந்து கொள்ளுகிற நாளா என்கவுண்டரா இது மாறட்டும் இசப்பா. As you're speaking to them, Holy Spirit, let your hearts open. Let your hearts open. எதுக்கு பிறந்தோம், எதுக்கு இருக்கிறோம், என்னை சுத்தி என்ன நடக்குது, ஒண்ணுமே புரியல, அந்த மாதிரி ஒரு வேலை ஸ்டேட் உங்க மைண்ட் இருக்குமானா, சோர்வு அப்படி இருக்குமானா, யூனோ இப்படிலாம் நினைக்க வைக்கிறதே ஒரு இல்யூஷன் தான், மாயை தான். The truth is, God is with you, in you, and upon you to guide you. You will feel His love. அவருடைய அன்பை நீங்கள் உணர்வீர்கள். அந்த என்கவுண்டர் உங்களுக்குள்ள ஆண்டவர் தொடங்குகிறார். We release and we speak the ownership of Lord over you. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு நேராக நான் அனுப்புகிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீங்க அவருடைய கர்த்தரா இருக்கிறீங்கப்பா, ரட்சகரா இருக்கிறீங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேகத்துக்குள்ள இவர்கள் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். This was somebody very specific. நீங்க அப்படியே ஃபீல் பண்றது சென்ஸ் somebody's. அது ஒரு விதமான அனாதை மனப்பான்மை. அது அவ்வப்போது என்ன பண்ணும்னா, when we don't address it, வந்து நிற்கும். என்ன இருந்து என்ன, என்ன கேட்டு என்ன, ஐ ஃபீல் சோ லோன்லி, என்னையே எனக்குன்னு அப்படின்னு யோசிக்கிறதுக்கோ பண்றதுக்கோ விசாரிக்கிறதுக்கோ யாரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு விதமான எண்ணங்கள் வருமானா, யூனோ ரிலீஸ் தட். தட் இஸ் அ வெரி பிக் டெசெப்ஷன். பொய், மாயை. நமக்குன்னு ஒரு குடும்பம் உண்டு, நம்ம தகப்பன் உண்டு, நம்ம மூத்த சகோதரன் உண்டு, தாயின் மார்பகத்தை உடைய பரிசுத்த ஆவியானவர் உண்டு, அதோட கூட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உண்டு. உங்கள் தனிமையானவர்கள் அல்ல. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. நீர் சேர்த்து கொள்ளுகிற தெய்வம், அரவணைத்து கொள்ளுகிறவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் இன்னைக்கு ஒரு கோட் ஒன்று பார்த்தேன். அது எப்படி இருந்தது, எவ்வளோ டைம் எனர்ஜி நம்ம வேஸ்ட் பண்றோமா. பீப்புள், நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம நேசிக்கிறவங்க, நம்ம எதிர்பார்க்கிறவங்க எல்லாரும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறணும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா. அப்புறம் அப்செட் ஆயிடுறோமா, சே மாறவே மாட்றாங்களே அப்படின்னு. ஆனா இவ்வளோ டைம் அண்ட் எனர்ஜி அதுல வேஸ்ட் பண்றதுக்கு, எதுல அவங்க மாறணும்னு அவங்க கிட்ட விளக்கிட்டு இருக்கிறது, மாறுவாங்களோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, ஐயோ மாற மாட்டாங்களே என் டைமுக்கு அப்படின்னு அப்செட் ஆகுறது, இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ற டைம் அண்ட் எனர்ஜிய கொஞ்சம் டைம் டீச்சிங் யோர் மைண்ட். எதுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணணுமா, நம்ம சிந்தைய டீச் பண்ணணுமா, இந்த எக்ஸ்பெக்டேஷனை ரிலீஸ் பண்றதுக்கு. ஏன் எப்படி இருக்கு இந்த டீல்? இதுல கொஞ்சம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, அப்பா என்ன சுத்தி இருக்கிறவர்கள் மாறணும், நான் ஏன் இது பண்ணணும், அவங்களுக்காக நான் ஏன் வெயிட் பண்ணணும், ஏன் அப்செட் ஆகணும்? லெட் மை மைண்ட் அக்செப்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ரிலீஸ் த எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கான்ஸ்டண்டா மற்றவங்க மாறணும், அது யாராவது ஸ்பெசிஃபிக் பர்சன் மாறணும் மாறணும் அப்படின்னு போது we are reinforcing the negative thing, அவங்க இன்னும் மாறலன்னு. ஸோ அந்த சைக்கிள்ல சிக்கிக்கொண்டு நம்ம எனர்ஜியும் மைண்ட் எனர்ஜியும் லூஸ் பண்ணி டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றோம். ஸோ ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் என்னது? ரிலீஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரிலீஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் கெட் செட்டில்ட். அந்த எனர்ஜி
உங்களுக்கு உங்க லைஃப்க்கு உங்க மனசை பீஸ்ஃபுல்லா பார்த்துக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும். ஆவியானவர் அது நேரத்துல ரொம்ப அழகா காரியங்களை நமக்காக ஏன் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இஸ் டன். நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரிலீஸ் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படி சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. இசப்பா, என் எதிர்பார்ப்புகள் உங்க பிரசன்னத்துல இருக்கட்டும், உங்க கேரக்டர்ல இருக்கட்டும், உங்களுடைய செயல்பாடுகள்ல இருக்கட்டும் ஆண்டவரே. இப்படியெல்லாம் செய்யக்கூடியவர், அப்படியெல்லாம் செய்யக்கூடியவர்னு எனக்கு சிந்தைக்கு நீங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல இருக்கட்டும். பீப்புளோட மாற்றத்துக்கு அப்படின்னு அந்த டெஸ்பரேட்னஸ் என்னை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதனால வருகிற சோர்வுகள் எல்லாம் வெளியேறட்டும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். அப்பா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் ஆண்டவரே நீங்க ரிலீஸ் பண்றதுக்காக நன்றி. நன்றி. ஐ கேன் ஃபீல் ஃபியூ மைண்ட்ஸ் கெட்டிங் டிப்ரெஸ்ட். அப்படியே இவங்க எப்போ மாறுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் மைண்ட்ல வந்து 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 அது உங்க பலனை இழக்க செய்கிறது. அது உங்கள் பலவீனத்துக்கு காரணமா இருக்கிறது. காட் சேஸ் டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் அண்ட் எனர்ஜி. அதுல எல்லாம் பண்றதுக்கு ரிலீஸ் த எக்ஸ்பெக்டேஷன். ஹோலி ஸ்பிரிட்டோட சேர்ந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டு அவரோட இருக்கிற உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட அந்யோனத்தையும் ஐக்கியத்திலையுமே அந்த எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுங்க, அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. தென் யூ வில் பி ஹீல்ட், யூ வில் பி கம்ப்ளீட், யூ வில் பி ஹாப்பி. அப்புறம் போஸ்டா நீங்க இருக்கும் பொழுது மாற்றங்கள் உங்களை சுற்றி மாற்றங்கள் நடப்பது என்னது தவிர்க்க முடியாத ஒன்றாய் மாறிவிடும். ஏன் the காஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் பீஸ் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, எங்க சிந்தையில பெரிய விடுதலை உண்டாகட்டும். எங்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் ஆண்டவரே அதை நாங்க ரிலீஸ் பண்றோம். இந்த சோர்வுகள் எல்லாம் வெளியேறட்டும், வெளியேறுவதாக. எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எஸ் லார்ட். அப்படியே தேங்க் பண்ணுங்க. இசப்பா, யோ மோர் தென் இனஃப். நீங்க எனக்கு போதுமானவர் ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க போதுமானவரிலும் அதிகமானவர். நீங்க போதுமானவரிலும் அதிகமானவர். உமக்கு நன்றி. எனக்கு நீங்க போதும், உங்க பிரசன்ஸ் போதும், உங்க பிரசன்ஸ் போதும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். ஓரா மஷாதா லாஹா சீதி ரிமீ. ஓரா பீதரா ஷக்கர பேத லாஹா சீதி ரிமீ கர பூஷதரமா. ஓரா மஹதீர தீஹ சீதி ரிமீ கரபா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். எப்பொழுதுமே நம்மளை விட்டு விலகாத அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆறுதலின் பிரசன்னம் நம்மள ஒரு ஒரு விஷயத்துல இருந்து என்ன பண்ணும், ஹீல் பண்ணும், ஹீல் பண்ணும், விடுதலை செய்து விடும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அழைத்தவர் நீர், உண்மையுள்ளவர். நீங்க தான் என்ன அழைச்சீங்கப்பா. நீங்க தான் என்னை சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. நீங்க உண்மையுள்ளவர். உங்க உண்மை தன்மையில நான் அப்படியே தஞ்சம் வந்துட்டேன். நீங்க தான் எனக்கு அடைக்கலம். உங்க கேரக்டர்ல நான் அப்படியே உங்க அழகான அந்த கேரக்டர்ல உங்களுடைய அரவணைப்புல நான் பத்திரமா இருக்கிறேன். ஐம் சேஃப். ஐம் சேஃப் லார்ட். எனக்கு ஏமாற்றம் இல்லாத ஒரே இடம், ஒரே இடம் நீங்க தான். உங்க பிரசன்ஸ் தான், உங்க சுபாவம் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒரு ஒருத்தரையும் நீங்க அப்படியே காமா நீங்க மாற்றுகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தர் மேலும் அந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த கிரேஸ் அப்படியே இறங்கட்டும். அந்த சிந்தையில அப்படியே ஒரு சமாதானம் இறங்குகிறதுக்காக நன்றி. உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாவற்றுக்கும் நீங்க பதிலா இருக்கிறதுக்காக நன்றி. எனக்கு ஒருவேளை இது வரைக்கும் அந்த கேள்வி இருக்கலாம், இப்போ இருக்கிற கேள்வி இருக்கலாம், இதுக்கு மேல எத்தனையோ கேள்வி ஒருவேளை எனக்கு வரலாம் ஆண்டவரே. ஆனா எனக்கு ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் செட்டில்டு ஆன்சர் இஸ் தேர். நீங்க தான் அது. உங்க பிரசன்ஸ் தான். நீங்க எனக்குள்ள இருக்கிறது தான். நான் உமக்குள்ள இருக்கிறேங்கிற சத்தியம் தான். நீங்க என்னை சூழ்ந்து இருக்கிறீங்கிறது தான். இதுலயே என் சிந்தை அப்படியே ஓட உதவி செய்யுங்க. அதுலயே நான் மெடிடேட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்க வெளிச்சத்துல நான் நடக்க, அந்த இதத்திலேயே நான் நடக்க எனக்கு உதவி செய்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓரமா ஷாதலை ஹதீர மௌக்கர பூஷதரமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீர் இல்லாமல்
நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம்தான் எனது முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி, உங்க பிரசனம்தான் எனது முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. அப்படியே சொல்லுங்க. இப்போ ஒருவேளை நீங்க படிச்சிருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், நிறைய விஷயம் நீங்க செஞ்சிருக்கலாம், எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணியிருக்கலாம். யூ would have been a source for many. நிறைய பேர் எதிர்பார்த்து உங்ககிட்ட வளர்ந்துருப்பாங்களா இருக்கும். நமக்கு அவர்தான் தகுதி. இது எல்லாமே தகுதி ஆயிருமா? நம்ம பண்ணது எல்லாம் என்ன ஆகும்? ஆண்டவருடைய ஞாபக புஸ்தகத்துல இருக்குதான். பட் ஆனா we cannot have it as a என்ன சொல்றது குவாலிஃபிகேஷனா நம்ம நினைக்க முடியாது. அவர் பிரசன்ஸ் தான் நமக்கு எல்லா விதத்திலையும் ஆறுதலும் தேறுதலும் தகுதியுமா இருக்குது. இசப்பா உங்க பிரசன்ஸ், உங்க பிரசன்ஸ், உங்க பிரசன்ஸ். ரீதரா மாஷா கராதே ஹசி திரைமே ஓரா மாஷா தல்லா ஹதீரமே கராதலா ஹசி திரைமே ஓரா மாஷா தல்லா கரபே தரமே ஹசி திரைமே கரபௌஷதரமா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Holy Spirit. உணர்வு எல்லாம் இனிக்குதையா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எங்க உணர்வு எல்லாம் இனிக்குதுப்பா. நீங்க தான் அப்படின்னு நினைக்கும் போதே எங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அப்படியே வருது. நீங்க தான் எங்க ஜாய், நீங்க தான் எங்க ஹோப், நீங்க தான் என் சந்தோஷம், நீங்க தான் என் சுகம், நீங்க தான் என் பலன், நீங்க தான் எனக்கு சோர்ஸ். எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும். எஸ் லார்ட். உங்களை நினைக்கும் போதே என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் ஸ்வீட்டா மாறுது. ஸோ எந்த விதமான மைண்ட் செட்ல நான் இருந்தாலும், அப்பா இவ்வளோ நல்லவரா இருக்கிறீங்க, நான் ஏன் அப்படி பண்ணணும்னு நானே என் சிந்தைக்கு கேள்வி கேட்டு அதை அமைதிப்படுத்த வைக்கிறது உங்க சுபாவம் தான் இசப்பா. உங்களை நினைக்கும் போது எங்களை ஃபில் பண்ற எஸ் ஹோலி ஸ்பிரிட், உங்க ஸ்வீட் பிரசன்ஸோட எங்களுக்கு தர எமோஷன்ஸ் தான் ஆண்டவரே. அங்க ஒவ்வொருவரும் ரொம்ப கூடா ஃபீல் பண்றோம், நல்லா ஃபீல் பண்றோம். உங்க பிரசன்ஸ் தான் எங்களை அப்படி ஃபீல் பண்ண வைக்குது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வில் சிங் திஸ். அந்த பாட்டு ஞாபகம் வருது, எனக்கு பாடலாம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, நாமம் தூதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே, நாமம் தூதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். தேங்க்யூ லார்ட். உங்க உயிரோடு நீங்க கலந்திருக்கிறீங்க. உங்க ஜீவனுக்குள் எங்கள் ஜீவன் அப்படியே கலந்திருக்கு, மறைந்து இருக்கிறது. அங்க எவ்வளோ பத்திரமா இருக்கிறோம் இசப்பா. எங்கள் உணர்வுகள் எல்லாம் ஹீல் ஆகுது. அதன் மூலமாக எங்க உடல் நலம் எல்லாம் பெட்டர் ஆகுது. இந்த லைஃப் எனக்கு ரொம்ப ஸ்வீட்டா தெரியுது. எஸ் ஹோலி ஸ்பிரிட், we feel so good, we feel so good. எங்க சரீரத்துல அந்த நல்லா ஃபீல் பண்ற தன்மை
எங்க சரீரத்திலையும் அது அப்படியே பிரதிபலிக்கிற விதமா உங்க பிரசன்ஸ் எங்களை ஆட்கொள்ளட்டும். எங்க ஒவ்வொரு செல்லிலும் அந்த ஃபீல் குட் காரியங்கள் உண்டாகட்டும்ப்பா. சயின்ஸ் சொல்லுது ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் வந்து இப்படி ஆகுது அப்படி ஆகுது. ஆனா உங்க பிரசன்ஸ்ல நாங்க நிரம்பும் போது உங்களோட கேரக்டர்ல நம்பி நாங்க ரொம்ப பத்திரமா ஃபீல் பண்ணும் போது அதுதான் ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் முதல்ல செக்ரீட் பண்ண வைக்கும். ஏன்னா உலகத்துல சொல்றாங்க பெட் கூட விளையாடுங்க, குழந்தைங்க கூட விளையாடுங்க, போய் லாஃப்டர் தெரப்பியில போய் எல்லாரும் கூட சேர்ந்து சிரிங்க, பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலான சுப்ரீம் வே இஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ. உங்க பிரசன்ஸ்ல அப்படியே நாங்க கான்சியஸா மாறும்போது இருக்கிற இடத்துலயே அப்பா நாங்க உம்முடைய சமூகத்துல தஞ்சம் வரும்பொழுது அப்படியே உங்க கேரக்டரை நாங்க தியானிக்கும் போது, நீங்கள் செய்த காரியத்தை நான் நினைக்கும் போது, நீங்க எங்க கூட கலந்திருக்கிறத நினைக்கும் பொழுதே அந்த எல்லா விதமான ஹார்மோன்ஸ் எங்களுக்கு செக்ரீட் ஆயிடுது ஆண்டவரே. அந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் எங்களுக்கு செட்டில் ஆகுது. எஸ், எஸ் லார்ட். எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் வெளியேறுது, வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட். நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம், நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம். ரீதரமா கரபேஷதல்லா ஹசி திரேமே ஓர மாஷதல்லா ஹசி கிரேலி ஹெதிர மாஷதரபோ ஓர மாஷதல்லா ஹசி திரே மிரேதலே கரபோஷதரபா. ஒருத்தரையும் அப்படியே நான் பிளஸ் பண்றேன்ப்பா. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அவங்க மனநிலை ஆண்டவரே நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். அவங்க ஆத்மாவுக்குள்ள அந்த ரெஸ்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். எஸ் லார்ட். இன்னைக்கு நீங்களோட பேசின அந்த கோட் படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ற அளவுக்கு ஒரு தேவ பலன் அவர்களை மூடிக்கொள்ளட்டும், அவர்களை அப்படியே நெருளிடட்டும் இயேசுவின் நாமத்தினால. So what? I give permission for the others to be the way they are. அவர்கள் இருக்கிற இது மாதிரி இருக்கிறதுக்கு நான் அவங்களுக்கு என்ன பண்றேன்? I give permission, no hurry. நான் என் தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து வாழ பழகிட்டேன். அவர் தான் சோர்ஸ். என்னை சுற்றி இருக்கிறவங்க மாறி என்னை ட்ரீட் பண்ற விதத்துல தான் என் சந்தோஷம் இருக்கு நான் நம்பிட்டு இருக்கிறேன். ஆனால் அதுல இருந்து நான் விடுபடுகிறேன். அந்த பொய்யிலிருந்து விடுபடுகிறேன். நான் கொடுக்கிறவளா இருக்கிறேன். நான் நிரப்பப்பட்டவளா இருக்கிறேன். நான் அப்படியே நிறைவா இருக்கிறேன். எனக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து கண்டினியூல் ப்ரொவிஷன் ஆஃப் லவ், கண்டினியூல் ஃப்ளோ ஆஃப் பீஸ், கண்டினியூல் ஃப்ளோ ஆஃப் எவ்ரிதிங் எனக்குள்ள இருக்குது. அதனால வெளியில இருந்து இங்க இருந்து வரும், அங்க இருந்து வரும், இங்க இருந்து வரணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் என்னை கஷ்டப்படுத்துமானால் அதை அப்படியே நான் ரிலீஸ் பண்றேன், நான் ரிலீஸ் பண்றேன். அப்படியே சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா நீங்க ஆண்டவரே டீப்பா எங்களுக்குள்ள காரியங்களை செய்றீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்ப கூட ஏசப்பா யாராவது பலவீனத்தோட இப்ப இந்த இதுல கனெக்ட் ஆயிருப்பாங்களா? நான் வி ஸ்பீக் ஹீலிங். சரீரத்துல எல்லா விதமான எஸ் லார்ட் எல்லா விதமான காரியங்களும் ஆண்டவரே அவங்களுக்கு எது எதெல்லாம் கஷ்டப்படுதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும். அவங்களுக்கே தெரியாம சில விஷயங்கள் அண்டர்லைங்கா இருக்கலாம். இன்னும் அதை வந்து டயக்னோஸ் கூட பண்ணிடலாம இருக்கலாம். பட் வி ஸ்பீக் கம்ப்ளீட் ஹீலிங். ஒருத்தருடைய சரீரத்துக்குள்ளும் உடைய சுகமளிக்கிற வல்லமை அப்படியே இறங்குகிறதுக்காக நன்றி. வி ரிலீஸ், வி ரிலீஸ். எஸ் ஹோலி ஸ்பிரிட் ரீ ஹரிதரா மஷதலா ஓரா மஷதலே ஹசிதிரி மீரதலா கரபௌஷதலமா. எங்க மனசுல நாங்க ரிசீவ் பண்ற அந்த ஹீலிங் எங்க உடம்புல பிரதிபலித்து அது உடல் பலவீனங்கள் எல்லாம் வெளியேற்றவும் செய்யும் நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த ஹெவினஸ் எல்லாம் வெளியேறட்டும். எல்லாம் அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. எஸ் ஹோலி ஸ்பிரிட் கிரானிக் ஃபட்டிக் எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த பசி இன்மையா இருக்கும், ஸ்பெசிபிக்கா பசி எடுக்க மாட்டேங்குது, அது மாதிரி இருக்கு இஷ்யூஸ். நீங்க டைமுக்கு சாப்பிடணும் ட்ரை பண்றீங்க, பட் ஆனால் யூஆர் நாட் ஏபிள் டு ஈட். ஏன்னா அந்த ஹங்கர் நீங்க ஃபீல் பண்றது இல்லை. இப்படி யா ஐ ஸ்பீக் எல்லாம் நார்மல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சுரக்க வேண்டிய சுரப்பிகள் எல்லாம் நார்மலா சுரக்கிறதுக்காக நன்றி. அவங்க லைஃப் ஆண்டவரே ஸ்மூத் ஜேர்னியா மாறுவதாகன்னு சொல்லி நான் பேசுகிறேன். அவங்க நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, நல்ல சந்தோஷத்தோடு ஒவ்வொரு நாளையும் கழிக்கிற கிருபைகள் ஒருத்தருக்கும் பெருகுவதாக அப்படி சொல்லி நான் ரிலீஸ் பண்றேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளஸ் பண்றோம்ப்பா. எஸ் ஒரு குடும்பமும் சந்தோஷமா குதூகலமா ஆண்டவரே எல்லா நேரத்திலையும் ஆண்டவரே உங்க பீஸ் சுமக்கிறவர்களா இருப்பார்களாக அப்படின்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம். கைட்டு செய்கிற வேலைகள்ல ஆசீர்வாதம் பெருக்கம் அப்படியே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. ஸ்டாக்னேஷனா ஃபீல் பண்ற காரியங்களா
ஏன் மாறுவதாகன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். எது ஏன்னா ஆண்டோட பிரசன்னத்துல இருக்கும் போது அந்த தேக்க நிலையெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப கூட நாங்க அந்த ஒரு பொட்டென்ஷியலை கிரியேட் பண்றோம்ப்பா. லெட் த திங் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். இந்த மூவ்மெண்ட் வரட்டும், மணி ஃப்ளோ இருக்கட்டும். இயேசுவின் நாமத்துல பிசினஸ்ல நல்ல குடுக்கல் வாங்கல், நல்ல கிளைண்ட்ஸ், அப்படியே நாங்கள் அந்த ஃப்ளோவை நாங்கள் பேசுகிறோம். எஸ் ஹோலிஸ்வம் கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இந்த மொமெண்டமா நாங்கள் பேசுகிறோம். ஓரா மஷாதா லேஹா தீரா மகரா பேஷதா லேஹா சீதரை மேகா ரதலமா ஓரா மஷாதா லே இதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஞானம் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே பிசினஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், வீட்டுல எதை எப்படி செய்யணுங்கிற ஞானம் அப்படியே விளங்குவதாகன்னு சொல்லி நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம். ஓரா மஷா கரா தேலி ஹசி தீரமி ஓரா மாஷாதா லாஹா தீரமி கரா பௌஷதரபா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஒருத்தரையும் விடுதலை உள்ளவர்கள் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கப்பா. நீங்க அப்படிதான் பாக்குறீங்க. they cannot be bound. மனித வல்லமைகளாலோ இல்ல கடன்ற அடிமைத்தனத்தினாலேயோ இல்ல சோல் பாண்டாலேயோ எந்த விதமான அடிமைத்தனத்துக்குள்ளேயும் ஒருத்தர் இருப்பது உமக்கு சித்தமே கிடையாது. அதனால we break it loose in the name of Jesus. எல்லா பாண்டும் ஒண்ணுதான் உங்களுடைய பார்வைக்கு. எல்லாத்துல இருந்தும் ஆண்டவரே நாங்கள் விடுதலை செய்கிறோம். நாங்க விடுதலை செய்து கொள்ளுகிறோம். சொல்லுங்க, ஐ ஃப்ரீ அப்படின்னு சொல்லுங்க. நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன், என்ன அதுல இருந்தெல்லாம் நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். ஐ எம் ஃப்ரீ. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஒருத்தரையும் நீங்க அப்படியே ரிலீஸ் பண்றதுக்காக நன்றி. இப்ப கூட நாங்க தேங்க் பண்றோம். ஏசப்பா, எங்களுக்கு எது எது தேவை, எது எது நாங்க சொல்லணும், எங்க ரெப்ரசன்டேட்டிவா ஆவியானவர் எங்களுக்குள்ள வார்த்தைகளை போட்டு அதை அப்படியே எங்களுக்கு அறிக்கை செய்ய வைக்கிறீங்க, அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள வைக்கிறீங்க. எங்களை ஆண்டவரே நீங்க புரிந்து வைத்திருக்கிறீங்கப்பா. எல்லாருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் கனெக்ஷன் நீங்க வைக்கிறீங்கப்பா. ஒருத்தரும் ஒரு விதத்துல தொடப்பட நீங்க ஆண்டவரே ஒருத்தரையும் விசாரிக்கிற விதமாய் வார்த்தைகள் வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருத்தரையும் ஆண்டவர் நீங்க பொறுப்புல வச்சிருக்கிறீங்க, உங்க கரத்துல வச்சிருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. தேங்க்யூ லார்ட். உங்க எவர்லாஸ்டிங் லவ், உங்க எவர்லாஸ்டிங் லவ் அதை நாங்க அப்படியே பிடித்து கொள்ளுகிறோம். எவ்ரி டே இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் கூட நாங்க எந்த விதத்துலயும் சந்தோஷம் இல்லாம இருக்கக்கூடாது நீங்க விரும்புறீங்க. அதுதான் உங்க பரிபூர்ண சித்தம். அதனால ஐ எம் சூசிங் டு பி ஹாப்பி. அடிக்கடி ஒரு வேலை வரும்போது என் அப்பா வந்து நான் ஒரு செகண்ட் கூட சோகமா இருக்கிறதோ துக்கமா இருக்கிறதோ விரும்புகிறது இல்லை. அதனால ஐ வாண்ட் டு பி ஹாப்பி, ஐ சூஸ் டு பி ஹாப்பி அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணுங்க, அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிருங்க. சூப்பர் நேச்சுரல் ஜாய் வில் ஃப்ளோ த்ரூ யூ, ஃபில் யூ. பரிசுத்த ஆவியான உள்ள இருந்து அவர் டேக் ஓவர் பண்றதை நீங்க பாப்பீங்க. இன்டென்ஷனலா அதை அறிக்கை செய்து அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க சந்தோஷம் எங்க கல்ச்சரா மாறட்டும் ஆண்டவரே. இது எப்படி சூழ்நிலை வைத்தல்ல, இந்த சந்தோஷம் சூழ்நிலைகளை மாற்றி விடுங்கிற தைரியத்துல உங்களுடைய சந்தோஷத்துல நிரம்பி இருக்கிற கிரேஸ் ஒருத்தருக்கும் உண்டாக்கப்படட்டும். அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. உடைய அபிஷேகத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம், உடைய வல்லமையை நம்பி இருக்கிறோம். அதிகமாய் அந்நிய பாஷைகளை பேசுகிற கிருபைகள் அப்படியே நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா. சில நேரங்கள்ல அப்படியே மறந்துடுறோம், இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும்ன்ற கோர்ஸ் மாதிரி நினைச்சிடுறோம். பட் லைஃப் ஸ்டைலா அந்நிய பாஷையை பேசுகிற அந்த கிரேஸ் உண்டாகட்டும், ஒருத்தருக்கும் உண்டாகட்டும். அந்நிய பாஷை அடையாளத்தோடு அதை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரே அதுக்கு தெளிவு, அதை குறித்த தாகம், ஹங்கர் உண்டாகட்டும். அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். உங்களுடைய லாங்குவேஜ பேசும்போதே ராஜ்யத்தோட கலாச்சாரம் எங்களுக்குள்ள அப்படியே உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் எங்களுக்குள்ள நடக்கும். தேங்க்யூ லார்ட். அப்படி பெற்றவங்க அது பெரிய ஒரு பொக்கிஷமா எண்ணி அதை அப்படியே பயன்படுத்த ஆரம்பிங்க. டூ இட் கண்டினியூஸ்லி. உள்ளுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கொண்டே எல்லாத்தையும் செய்கிறதெல்லாம் செய்யுங்கள். இது இந்த டே 1ல இருந்தே இந்த மந்த் ஒரு டிசைட் பண்ணி பாருங்களேன். மேக்சிமம் நான் அந்நிய பாஷையில இருக்க போகிறேன், அந்த பிரசன்ஸ் உணர போறேன். எதை செய்யும் போதும் நான் என்ன பண்ண போறேன், மனுஷங்கிட்ட பேசாத மத்த நேரம் அந்நிய பாஷையை பேச போறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரொட்டீனை கிரியேட் பண்ணிக்கிட்டு நல்லா அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிடலாம். எஸ், திங்ஸ் ஆர் கோயிங் டு ரியலி அப்பியர். மாறி விட்டது உண்மை, அவரோட பிரசன்ஸ்ல எல்லாம் முடிஞ்சிருச்சுன்றது உண்மை. உங்க கண் பார்க்கும். யூ வில் ரிசீவ் இட். ஓகே, so bless you all, have a nice evening. Bless you all. Bye, take care.